அன்பார்ந்த தேவனுடைய ஜனங்களே, நண்பர்களே, இன்று உயிர்த்தெழுந்த இயேசு பற்றிய தேவ செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். நாம் அறிவோம், 2000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனு அவதாரமாக வந்து ஏறக்குறைய 33 வருடம் இந்த உலகத்திலே ஜீவித்தார். ஜீவித்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். குருடருக்கு பார்வை கொடுத்து, செவிடரை கேட்கச் செய்து, ஊமையரை பேச வைத்து, சப்பானிகளை எழுந்து நடக்கச் செய்து, குஷ்டரோகிகளை தொட்டு சுத்தமாக்கி, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். இயேசுநாதர் கிராமந்தோறும் பட்டணந்தோறும் சுற்றி நடந்து ஜனங்களுக்கு உதவி செய்தார். மனிதனுக்காக எப்படியாவது தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்த வேண்டும் என்று தீர்மானித்து கல்வாரி சிலுவையிலே மனிதனுக்காக முழு இரத்தத்தையும் சிந்தினார். சிலுவையிலே இயேசுநாதர் மரித்தார். மரித்த பின்பு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை பார்க்கும்படியாக சில ஸ்திரீகளும் இயேசுவின் சீஷர்களும் போய் பார்த்த நேரத்திலே கல்லறை திறந்திருந்தது. தூதர்கள் சொன்னார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்து போய்விட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவாகிய தேவனிடத்துக்கு சென்றார். அவர் பிதாவிடத்துக்கு போகும் முன்னே மரியாளை பார்த்து சொன்னார், ஸ்ரீயே, என்னை தொடாதே, நான் என் பிதாவிடத்திற்கு போக வேண்டும். ஆனால் அதற்கு பின்பு பிதாவிடத்தில் போய் வந்த பின்பு தோமாவை பார்த்து சொல்லுகிறார், என்னை தொட்டுப்பார். ஆகையினால் மனிதர்கள் தொடுமுன்னே ஒரு முறை பிதாவிடத்தில் போய்விட்டு வந்தார். போய்விட்டு வந்த பின்பு மற்றவர்களை தொடச் சொல்லுகிறார். அதற்கு பின்பு இயேசுநாதர் ஒரு முறை சென்றிருக்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்து 2 தரம் பிரவேசித்திருக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு நாள் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே முதலாவது தனக்காகவும் பிறகு ஜனங்களுக்காகவும் பிரவேசிப்பார். முதலாவது தனக்காக பிரவேசித்து திரும்ப வந்து ஜனங்களுக்காக அவன் இன்னொரு முறை பிரவேசிப்பான். ஆகையினால் வருஷத்துக்கு ஒரு நாள் 2 தரம் பிரவேசிப்பது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தனக்காக பிரவேசித்தார். தான் தேவ சமூகத்திலே போய் தான் குற்றமற்றவர், பழுதற்றவர், மாசில்லாதவர் என்பதை நிரூபிக்கும்படி முதலாவது தனக்காக போனார். பின்பு நமக்காக போயிருக்கிறார். தனக்காக அவர் போகும் பொழுது யாரை அவரும் தொடக்கூடாது என்பதை வலியுறுத்தி அந்த அடிப்படையில் தான் மரியாளுடன் சொன்னார், நீ என்னை தொடாதே, நான் என் பிதாவிடத்துக்கு இன்னும் போகவில்லை என்றார். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். ஆகையினால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகையில்
ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். லூக்கா 3:21 நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் பரிசுத்தாவியான ஒரு புறாவை போல இறங்கினார். அந்த பரிசுத்தாவியானவர் இயேசுநாதரை வனாந்தரத்துக்கு போகும்படியாக ஏவினார். இயேசு கிறிஸ்து அதற்கு கீழ்ப்படிந்தார். பரிசுத்தாவியானவர் இந்த இயேசு கிறிஸ்துவை எங்கெங்கெல்லாம் போக சொன்னாரோ இயேசு போனார். எதையெல்லாம் பேச சொன்னாரோ இயேசு பேசினார். என்னென்ன கிரியைகளை நடப்பிக்க சொன்னாரோ இயேசு நடப்பித்தார். ஆகையினால் பரிசுத்தாவிக்கு முற்றிலும் இயேசுநாதர் ஒப்பு கொடுத்தார். ஆகையினால் தான் சோதனை முடிந்த பின்பு, உபவாசம் முடிந்த பின்பு, சாத்தானால் சோதிக்கப்பட்ட பின்பு பரிசுத்தாவின் பலத்தினாலே இயேசு கலிலேயாவுக்கு போனார் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இப்படி முற்றிலுமாய் இயேசு பரிசுத்தாவியினால் நடத்தப்பட்டு, பரிசுத்தாவியினால் பலப்படுத்தப்பட்டு இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தபடியினால், பரிசுத்தாவியினால் இயேசுநாதர் நிரம்பி இருந்தபடியினால், இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளிலே அதே பரிசுத்தாவியானவர் இவரை உயிரோடு எழுப்பி எல்லா வானங்களுக்கு மேலாய் கொண்டு போயிருக்கிறார். இந்த பரிசுத்தாவியை உயிரோடு எழுப்பியது பலத்த சத்துவத்தின் வல்லமை என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். எபேசியர் 1:19. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தொருந்து எழுப்பி அவடத்தில் நடைபெற்ற தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, பலத்த சத்துவத்தின் வல்லமை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நடப்பிக்கப்பட்டதான வல்லமை பலத்த சத்துவத்தின் வல்லமை. நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பலத்த சத்துவத்தின் வல்லமை இயேசுவிடத்தில் கிரியை செய்ததாய் நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நடக்கிற சில சம்பவங்களை வைத்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி நாம் இன்னும் அதிகமாய் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழும்பி பரலோக ராஜ்யம் சென்றார் என்பதை நடைமுறையிலே நாம் விளங்கிக் கொள்ள இந்த நாட்களிலே விஞ்ஞானிகள் பல தேசங்களிலிருந்து விண்வெளிக்கு விண்கலன்களை அனுப்புகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னே அமெரிக்காவிலிருந்து சந்திரமண்டலத்துக்கு விண்கலன் அனுப்பப்பட்டது. முதலாய் சந்திரனிலே காலடி வைத்த விண்வெளி வீரர் ஆம்ஸ்ட்ராங் என்பதை நாம் அறிவோம். அந்த விண்கலன்கள் புறப்படும் பொழுது அதற்குள்ளே இருக்கிறதான எரிபொருள் எரிந்து பயங்கர உந்தும் சக்தி வெளியேறுவதனால் அந்த விண்கலன்கள் பூமியை விட்டு கிளம்பி மேலே போகின்றன. இந்த விண்வெளியிலே ஏதாவது ஒரு பொருள் நாம் வைப்போமானால் அதை புவியீர்ப்பு சக்தி என்ற ஒரு சக்தி இழுத்து கொள்ளுகிறது. ஆகையினால் தான் விண்வெளியிலே எந்த பொருளை போட்டாலும் அது கீழே விழுந்து விடுகிறது. ஆனால் இந்த புவியீர்ப்பு சக்தியையும் தாண்டி போக வேண்டுமானால் இந்த சக்தியை பார்க்கலும் அதிகமான ஒரு சக்தி கிரியை செய்தால் ஒழிய அந்த பொருள் மேலே போக முடியாது. ஆகையினால் தான் விண்கலனிலிருந்து எரிபொருள் எரிந்து பலத்த சக்தி வெளியேறுவதனால் இந்த புவியீர்ப்பு சக்தியை மேற்கொண்டு அது மேலே போய்விடுகிறது. அதற்கு பின்பு அந்த சக்தியானது அந்த விண்கலனை கொண்டு போய் எந்த கிரகத்தில் இறக்க வேண்டுமோ கொண்டு போய் இறக்குகிறது. இதுபோல 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கர்த்தராகிய இயேசு இந்த பூமியை விட்டு உயிரோடு எழும்பி எல்லா வானங்களுக்கு மேலாக போக வேண்டுமானால் இந்த புவியீர்ப்பு சக்தியை பார்க்கலாம், மற்ற எல்லா சக்திகளை பார்க்கலாம். மேலான ஒரு சக்தி உடையவராக இயேசுநாதர் இருந்தார். அந்த சக்தி தான் பலத்த சத்துவத்தின் வல்லமை. இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை தருகிறது பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனுஷனையும் பலப்படுத்துகிறார், புறம்பான சரீரத்தையும் பலப்படுத்துகிறார். ஆகையினால் இந்த பரிசுத்தாவின் வல்லமை இயேசுக்குள்ளே கிரியை செய்தபடியினால் இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று பவுல் சொல்லுகிறார்.
நமக்குள்ளும் இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை கிரியை செய்ய வேண்டும். பவுல் சொல்கிறார், நமக்குள்ளே அந்த மகா வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்றும், பலத்த சத்துவத்தின் வல்லமை, வல்லமையின் மகா மேன்மை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் வல்லமையை நாம் பெற்று இந்த உலகத்திலே பாவத்தின் வல்லமை, வியாதியின் வல்லமை, பிசாசின் வல்லமை, உலகத்தின் வல்லமை, இயற்கையின் வல்லமை, மரணத்தின் வல்லமை, பாதாளத்தின் வல்லமைகளை நாம் மேற்கொண்டால் போதாது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய சரீரம் உயிரோடு எழும்ப வேண்டுமானாலும் அருவமாக வேண்டுமானாலும் இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டியது அவசியம். வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஆகையினால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியின் மூலம்தான் உயிரோடு எழுப்பப்பட்டார். அந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இந்த உலகத்திலே பரிசுத்தாவியினால் அன்றாட ஜீவியத்திலே அவ்வப்போது பரிசுத்தாவியினால் நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்குமானால் நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. நாம் மரித்தாலும் இயேசு வரும்பொழுது நம்முடைய சரீரம் உயிரோடு எழுப்பப்பட்டு எல்லா வானங்களுக்கு மேலாய் போகும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஆகையினால் அன்றாட வாழ்க்கையிலே பரிசுத்தாவியினால் நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான சரீரம் என்றால் என்ன? பலவீனமான சரீரம், வேதனை உள்ள சரீரம், வியாதியுள்ள சரீரம், அற்பமான சரீரம், தாழ்த்தப்பட்ட சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள பரிசுத்தாவி கிரியை செய்யுமானால் இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. மோசையின் காலத்தில் மோசை என்ன சொன்னார்? ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் கூப்பிட்டு நீங்கள் கோத்திரத்துக்கு ஒரு கோல் வீதம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். ஆனால் ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவருடைய பெயரும் அதில் எழுத வேண்டும். லேவி கோத்திரத்தார் மட்டும் தங்களுடைய பெயரை எழுத வேண்டாம், ஆரோனின் பெயரை எழுதுங்கள் என்று சொன்னான். ஜனங்கள் அப்படியே 11 கோத்திரத்தாரும் 11 கோத்திர தலைவர்களின் பெயரையும் எழுதி கொண்டு வந்தார்கள். லேவி கோத்திரத்தார் ஆரோனின் பெயரை எழுதி கொண்டு வந்தார்கள். கடைசியில் இந்த 12 கோலும் தெய்வ சமூகத்தில் வைக்கப்பட்டது. இரா முழுவதும் அந்த கோல்கள் தெய்வ சமூகத்தில் இருந்தன. விடியற் காலத்தில் போய் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு கோல் தளித்திருந்தது. அந்த கோல் ஆரோனின் கோல். இந்த கோல் எதை காட்டுகிறது? புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய சரீரம் கோல், எல்லா கோல்களும் செத்த கோல் தான். சாதாரண கோல், அற்பமாயிருந்த கோல், நம்முடைய சரீரத்தை போல அந்த கோல் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்ட போது ஆரோனின் பெயர் எழுதின கோல் மட்டும் துளித்தது போல நம்முடைய சரீரத்திலே ஆரோனின் பெயர் நாம் எழுத போகிறதில்லை. நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவின் நாமம் நம்மையில் எழுதப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தை எழுதுவது என்று சொன்னால் என்ன? இயேசுவின் சுபாவம் நம்முடைய சரீரத்திலே காணப்பட வேண்டும். இயேசுவை போல பரிசுத்த நடக்கை உடையவர்களாக, இயேசுவை போல அன்பின் பிரயாசம் உள்ளவர்களாக, இயேசுவை போல விசுவாசத்தின் கிரியைகளை உடையவர்களாக, இயேசு கிறிஸ்துவை போல சரீரத்திலே தேவசித்தம் செய்பவர்களாகி நாம் இருப்போமானால் அந்த இயேசுவின் நாமம் நம்முடைய சரீரத்தில் எழுதப்படுகிறது. இயேசுவின் சுபாவம் நம்முடைய சரீரத்தில் உண்டாகிறது. அப்படிப்பட்ட சரீரத்தை தேவ சமூகத்தில் வைக்கும் பொழுது ஆரோனின் கோல் துளித்தது போல நம்முடைய சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க செய்வது என்ன? பரிசுத்தாவியானவர் அன்றாட ஜீவியத்திலே தினந்தோறும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பித்து கொண்டே இருப்பார். அப்படியானால் நாம் மரித்தோமானாலும் அந்த பரிசுத்தாவியானவர் நம்மை உயிரோடு எழுப்பி
எல்லா வானங்களுக்கு மேலாய் கொண்டு போவார். ஆகையினால் இயேசுநாதர் எப்படி உயிரோடு எழும்பினார்? பரிசுத்தாவியினார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்குரிய இன்னொரு காரணத்தை ரோமர் 1:5 பவுல் கூறுகிறார். வாசிக்க கேட்போம். ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி இயேசு தேவனுடைய குமாரன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டார். பரிசுத்தமுள்ள ஆவி. இதுவரைக்கும் நாம் பரிசுத்தாவியை பற்றி படித்தோம். இப்பொழுது இது பரிசுத்தமுள்ள ஆவி. பரிசுத்தாவி என்பது தேவனுடைய திருத்துவத்தில் ஒன்று. தேவன் திருத்துவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே. அவர் 3 ஆழ்த்தத்துவங்களில் இருக்கிறார்: பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இதில் இதுவரைக்கும் நாம் படித்தது தேவனுடைய திருத்துவத்தில் 1வது ஆழத்துவமாகிய அந்த பரிசுத்தாவியானவர். ஆனால் இப்பொழுது ரோமர் 1:5 சொல்லப்பட்டதான ஆவி பரிசுத்தமுள்ள ஆவி. மனுஷனுடைய திருத்துவத்தில் இருக்கிற ஆவி இருக்கிறதே, அது பரிசுத்தமுள்ள ஆவி. அந்த ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாய் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய மனது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இயேசுநாதருக்கு பரிசுத்தாவியும் கிரியை செய்தது, அவருடைய மனதும் பரிசுத்தமாக இருந்தது. ஆகையினால் தான் இயேசுவின் மனதை பற்றி பவுல் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 5:21 இயேசு பாவம் அறியாதவர் என்று சொல்லுகிறார். இயேசுவின் மனது பரிசுத்த மனதாக இருந்தது. அவருடைய மனதில் வீணான எண்ணங்கள், பொல்லாத எண்ணங்கள், மாம்ச எண்ணங்கள், கவலைகள், பாரங்கள், கற்பனைகள், மனக்கோட்டைகள் வரவே இல்லை. அப்படியானால் அவருடைய மனதை எப்படி பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார்? நாம் அறிவோம். 12ஆம் வயதிலே ஆலயத்துக்கு சென்று ஆகமங்களை வாசித்து ஆசாரியரோடு அவர் அளவலாடி கொண்டிருந்தார். சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய வசனங்களை படிப்பது, தியானிப்பது, அவைகளை நிறைவேற்றுவது, இதில் கண்ணும் கருத்துமாயிருந்தார். தன்னை பற்றி ஆகமங்களிலே என்ன சொல்லியிருக்கிறது, தீர்க்க தரிசனங்களிலே என்ன சொல்லியிருக்கிறது, சங்கீத புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, நீதிமொழியில் என்ன சொல்லியிருக்கிறது, இவை எல்லாவற்றையும் கர்த்தராய் இயேசு கருத்தாய் ஆராய்ந்து தன்னை பற்றி சொல்லப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய வசனங்களை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். ஆகையினால் இயேசுவின் மனது பரிசுத்தமுள்ளதான மனதாக இருப்பதற்கு அது காரணமாயிற்று. பிதா எப்படி இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் எப்படி இருக்கிறார் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்தார். அந்த பிதா நல்லவர், பிதா அன்புள்ளவர், பிதா பூர்ண சர்க்குணர், பிதா நீதியுள்ளவர் என்றெல்லாம் அந்த பிதாவை பற்றி அறிந்து அந்த பிதாவின் சுபாவம் தனக்குள்ளே உண்டாகும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆவியானவரை பற்றி ஆராய்ந்து ஆவியானவர் என்னென்ன சுபாவத்தோடு இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ஆவியானவர் மற்றவரை தேற்றுகிறார், உணர்த்துகிறார், போதிக்கிறார், வழிநடத்துகிறார். அதுபோல கர்த்தராகிய இயேசுவும் அந்த திவ்ய சுபாவங்கள் தனக்குள்ளே வரும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். வேத வாக்கியத்தில் என்னென்ன சொல்லி இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஆகையினால் தான் சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம், வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது, வேத வாக்கியம் நிறைவேறும்படி அப்படி நடந்தது. ஆகையினால் ஒவ்வொரு சூழ்நிலை சந்தர்ப்பத்திலும் வேத வசனத்தை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். இப்படி கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதிலும் பிதாவை பற்றியும் பரிசுத்தாவியை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் தியானிப்பதிலுமே அவர் தன் மனதை செலுத்தினபடியினால் இயேசு கிறிஸ்துடைய மனது பரிசுத்தமுள்ள மனசாக இருந்தது. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று உயிர்த்தெழுந்ததினாலே மெய்யாகவே அவர் ரூபிக்கப்பட்டார், தேவனுடைய குமாரன் என்று. ஆகையினால் உயிர்த்தெழுவதற்கு பரிசுத்தாவியும் தேவை, பரிசுத்தமுள்ள ஆவியும் தேவை. தேவனுடைய திருத்துவத்தில் 3வது ஆழத்துவமாகிய பரிசுத்தாவியும் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய திருத்துவத்திலே ஆவி பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சிலருக்கு சரீரம் பரிசுத்தமாக இருக்கலாம்,
ஆத்மாவிலே பரிசுத்தம் இருக்கலாம், மனதிலே பரிசுத்தம் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள். அதனால்தான் சிலர் வயோதிபர்கள் என்று சொல்லுகிறார்கள், நான் என் வாலிப பிராயத்தில் செய்த காரியங்கள், வாலிப பிராயத்திலே கண்ட காரியங்கள், கேட்ட காரியங்கள் எல்லாம் இந்த வயோதிப காலத்தில் என் மனதிலே வந்து தாக்குகிறது. அந்த நாட்களிலே பார்த்த சினிமா, அந்த நாட்களிலே படித்த கதை புத்தகங்கள், அந்த நாட்களிலே வாசித்த நாவல் புத்தகங்கள், அந்த நாட்களிலே செய்த கிரியைகள் இப்பொழுது என் கிரியையிலே வரவிட்டாலும், ஆத்துமாவிலே அவைகளை பற்றி விருப்பம் இல்லாவிட்டாலும் என் மனதிலே அவைகள் போராடி கொண்டிருக்கின்றன என்று சிலர் சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, மனதின் பரிசுத்தம் மிகவும் முக்கியம். புதிய ஏற்பாட்டிலே மனதின் பரிசுத்தம் மிகவும் முக்கியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சரீரத்தில் பரிசுத்தமாக இருந்தால் போதும். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, எல்லாம் கிரியையிலே பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் பிரமாணம் அப்படி இல்லை. மனதிலும் கூட பாவம் வராதபடி பாதுகாக்க வேண்டுமா. ஆகையினால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார்? பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்தமுள்ள ஆவியினாலும். இனிமேல் அடுத்ததாக, கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழுந்தார்? இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? இயேசு உயிர்த்தெழுந்ததின் ஒரு நோக்கம் அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களிலே சொல்லியிருக்கிறது. வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடி 2, 32, 33. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சியாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாருடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்போது காண்பிக்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிந்தருளினார். இயேசு உயிரோடு எழும்பியது பரிசுத்தாவியை பொழிந்தருளும்படியாக, பிதாவிடத்திலிருந்து பெற்று அதை பொழிந்தருளும்படியாக. அந்த உயர்த்தப்பட்ட இயேசு மரித்தோர்ந்து எழுந்ததினால் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டு பிதாவிடத்தில் போய் நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாகி இந்த பரிசுத்தாவியை பொழிந்தருளினார். அப்படியானால் பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடியினால்தான் இங்கே இந்த உலகத்துக்கு வந்தது. இதை இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுதே சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 16:7. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆசிரியங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தின் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். நான் போகாதிருந்தால் தேற்றுவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அந்த தேற்றுவாளனை உங்களிடத்தில் நான் அனுப்புவேன். நான் போவது நலமாக இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து போயிருக்காவிட்டால் இன்று வரைக்கும் பரிசுத்தாவியானவர் வந்திருக்க மாட்டார். இவர் போய் அந்த சத்தியாவியாகிய தேற்றவாளனை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். சகல சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறார். இயேசு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறார். நம்மை வழி நடத்துகிறார். என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தாவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். காண்கிறதும் கேட்கிறதுமாகிய பரிசுத்தாவியை பொழிந்தருளினார். இப்போ பரிசுத்தாவி அனுப்பப்படும் பொழுது காணக்கூடிய காரியமும் இருக்கும், கேட்கக்கூடிய காரியமும் இருக்கும். கேட்கக்கூடியது என்ன? அந்த பரிசுத்தாவியானவர் வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளிலே, அந்நிய பாஷைகளிலே கர்த்தரோடு பேசினார்கள். தேவன் அந்த அந்நிய பாஷையிலே மனிதனோடு பேசினார். ஜனங்களும் அந்த அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசினார்கள். பரிசுத்தாவி பெற்ற மனுஷரிடத்தில் நாம் கேட்கக்கூடிய காரியங்கள் இருக்கின்றன. ஆவிக்குரிய பரிசுத்தாவியை பெற்றதுக்கு அடையாளமாக அந்நிய பாஷை பேசுவான். அதோடு மட்டுமல்ல, கர்த்தர் சிலரை ஆவிக்குரிய வரங்களாலும் நிரப்புவார். அவர்கள் அந்த வரத்தினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம்,
தீர்க்க தரிசனம் உரைப்பவர்களாக, பற்பல பாஷை பேசக்கூடியவர்களாக, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். அதைத்தான் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனுக்குள்ளே ஆவிக்குரிய வரங்களையும் கர்த்தர் கிரியை செய்ய வைக்கிறார். காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தறினார். காணக்கூடிய காரியம் என்ன? அந்த பரிசுத்தாவி வரும் பொழுது அக்னிமயமாக பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அந்த இடம் அசையும் பொழுது இவர்களும் அசைகிறார்கள். பரிசுத்தாவி வரும் பொழுது ஜனங்களுடைய சரீரம் அசைவதை பார்க்கலாம். காணக்கூடிய காரியமும் இருக்கிறது, கேட்கக்கூடிய காரியமும் இருக்கிறது. இன்னும் ஆழமாய் போனால் பரிசுத்தாவி பெற்ற மக்களிடத்தில் காணக்கூடியதும் கேட்கக்கூடியதும் என்ன? இப்படி பல்வேறு விதமான வரங்கள் கிரியை செய்யும் பொழுது அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறதான வார்த்தைகள் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் பரிசுத்தாவி பெற்ற மக்கள் ஆவியின் கனியை வெளிப்படுத்துவார்கள். அவரிடத்தில் காணக்கூடியது என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற 9 கனிகளை நாம் அவரிடத்தில் காணலாம். பரிசுத்தாவி பெற்ற ஜனங்களிடத்தில் காணக்கூடியதும் இருக்க வேண்டும், கேட்கக்கூடியதும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பரிசுத்தாவியை இயேசுநாதர் உயிரோடு எழும்பினபடியினால் தான் நாம் பெற்றுக்கொண்டோம். ஆகையினால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து நாம் பரிசுத்தாவியை பெறுவதற்கு காரணமாயிற்று. இரண்டாவது, இயேசு உயிரோடு எழுந்ததினால் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோம். அது என்ன? எபேசியர் 4 அதிகாரம் 8 வசனம். அவர் உன்னதத்துக்கு ஏறி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். வாசியுங்கள். 4:8. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். அவர் உன்னதத்துக்கு ஏறி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். இந்த வரம் என்ன வரம்? கிறிஸ்துவின் வரம். அந்த கிறிஸ்துவின் வரத்தை இங்கே சொல்லி இருக்கிறது. இதே அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது 4 அதிகாரம் 13 வசனம் வாசியுங்கள். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த 5 விதமான ஊழியர்கள் தான் கிறிஸ்துவின் வரம். இந்த 5 விதமான வரங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது? 5 விதமான ஊழியர்கள் ஏன் கொடுக்கப்படுகிறார்கள்? கிறிஸ்துவின் வரம் 5 விதமான ஊழியர்கள். இந்த 5 விதமான ஊழியர்கள் கொடுக்கப்பட்டதான நோக்கம் நாம் 11 வசனத்திலும் 15 வசனத்திலும் விளங்கிக் கொள்கிறோம். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் பூர்ண புருஷனாகும் வரைக்கும், புருஷராகும்படி, பூர்ண புருஷராகும்படி ஆண்டவர் இந்த 5 விதமான ஊழியர்களை தருகிறார். ஆதலால் 15 வசனத்தின்படி நாம் செய்ய வேண்டும். படியுங்கள். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அவரை அப்படி செய்தார். எப்படி செய்தார்? 5 விதமான ஊழியர்களை ஏற்படுத்தினார். எதற்காக? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படி. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படி. அதற்கு என்ன செய்ய வேண்டுமா? அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். அந்த சத்தியம் அப்போஸ்தலர் கொடுக்கக்கூடிய சத்தியம், தீர்க்கதரிசிகள் கொடுக்கக்கூடிய சத்தியம், சுவிசேஷகர் கொடுக்கக்கூடிய சத்தியம், மேய்ப்பர்கள் கொடுக்கக்கூடிய சத்தியம், போதகர்கள் கொடுக்கக்கூடிய சத்தியம். இந்த சத்தியங்களை அன்புடன் கை கொண்டால் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வளரலாம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அந்த புயம் என்ன? அந்த புயம் யார்? இயேசு கிறிஸ்து தான் அந்த புயம்.
அப்போ இயேசு கிறிஸ்து கையானால் அந்த கையில் இருக்கிற 5 விரல்களும் 5 ஊழியர்கள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். இந்த 5 விரல்களுக்கும் வேலை இருக்கிறது. இதில் ஒரு விரல் கனம் என்றும் ஒரு விரல் கனவீனமானது என்று யோசிக்கவே கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் செய்யணுமானால் 5 விரல்கள் இருந்தால் நாம் சரியாக செய்ய முடிகிறது. விரல் இல்லாவிட்டால் எவ்வளவு பாடுபடுகிறார்கள், நாம் எவ்வளவு பாடுபடுவோம். இதுபோல 5 ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் இந்த வேலையை செய்கிறார். கர்த்தர் யாரை கொண்டாவது இந்த ஊழியத்தை செய்வார். ஒரு தடவை ஞானஸ்நான ஆராதனைக்கு புறப்படும் பொழுது ஒரு சின்ன பிள்ளை ஞானஸ்நானத்து ஆராதனைக்கு வர்றேன் என்று சொன்னது. தாய் சொல்லுது, நீ வர வேண்டாம் என்று. உடனே அந்த பிள்ளை ஓடி வந்து தகப்பங்கார்ட்ட சொல்லிச்சு, அப்பா நான் வர்றேன், அம்மா வர வேண்டான்றாங்க. அப்புறம் தகப்பன் சொன்னார், சரி பரவாயில்ல நீ வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். அங்கே ஞானஸ்நான ஆராதனையில் முதலாவது ஒரு தடவை ஞானஸ்நான ஆராதனைக்கு புறப்படும் பொழுது ஒரு சின்ன பிள்ளை ஞானஸ்நானத்துக்கு ஆராதனைக்கு வர்றேன் என்று சொன்னது. தாய் சொல்லுது, நீ வர வேண்டாம் என்று. உடனே அந்த பிள்ளை ஓடி வந்து தகப்பங்கார்ட்ட சொல்லிச்சு, அப்பா நான் வர்றேன், அம்மா வர வேண்டான்றாங்க. அப்புறம் தகப்பன் சொன்னார், சரி பரவாயில்ல நீ வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். அங்கே ஞானஸ்நான ஆராதனையில் முதலாவது ஒரு சிறுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் அனுப்பிவிட்டேன். நான் தண்ணிக்குள்ளே நிற்கிறேன். கடைசியில் இந்த பிள்ளையுடைய உதவி அப்போ தான் தேவைப்பட்டது. ஒரே ஒரு போர்வை கொண்டு போயிருந்தாங்க. ஞானஸ்நானம் எடுத்த அம்மாவை அந்த போர்வையினால் போற்றி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த போர்வை வராமல் இருந்தால் நான் வந்து மேலே ஏறி வர முடியாது. யாரை அனுப்புவது? ஆண்கள் எல்லாம் போக முடியாது. கடைசியில் பார்த்தா அந்த சின்ன பொம்பளை பிள்ளையை அனுப்பி வச்சு, அந்த பொம்பளை பிள்ளை ஓடி போய் அந்த போர்வையை வாங்கிட்டு வந்துச்சு. அப்போ அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போனது எவ்வளோ உதவியாக போச்சு பார்த்தீங்களா? அதனால் சிறியவர்கள் என்று நாம் நினைக்கிறோம், அவர்களும் சில நேரத்தில் தேவைப்படுகிறார்கள். அதனால் தான் தமிழில் சொல்லுவார்கள், சிறு துரும்பு என்னத்துக்கு உதவும், பல்குத்துவதற்கு உதவும் என்று சொல்வார்கள். சிறிய துரும்பு தான், யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க, கனம் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் பல்லுக்குள்ளே ஏதாவது சிக்கி கொண்டால் அதை குத்தி எடுப்பதற்கு அந்த நேரம் தான் அந்த துரும்பை நாம் தேடுவோம். இதுபோல சிறியவர்கள் என்று நாம் நினைக்கலாம், ஆனால் சில முக்கியமான நேரங்களில் அந்த சிறியவர்களை வச்சு தான் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடிகிறது. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய அவயவங்களில் கனவீனமானவர்களுக்கு கர்த்தர் அதிகமான கனம் கொடுத்திருக்கிறார், பலவீனமானவர்களுக்கு அதிக கனம் கொடுத்துருக்கார். இந்த இருதயம், நுரையீரல் எல்லாம் பலவீனமான அவயவங்கள் தான், ஆனால் அதுகளுக்கு ரொம்ப கனம் கொடுத்து உள்ளே வச்சிருக்கிறார். எவ்வளோ பந்தோபஸ்து, அநேக எலும்பு சதை எல்லாம் அதுக்கு பந்தோபஸ்து கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கிறது. அது ரொம்ப பலவீனமான அவயவம் தான், ஆனால் மிகவும் கனமுள்ள அவயவம். கை இல்லாமல் ஜீவிச்சிடலாம், கால் இல்லாமல் ஜீவிச்சிடலாம், இருதயம் இல்லாமல் நுரையீரல் இல்லாமல் ஜீவிக்க முடியுமா? முடியாது. அதனால் பவுல் சொல்கிறார், அவயவங்களில் கனவீனமான அவயவத்திற்கு கர்த்தர் அதிகமான கனத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் எந்த ஊழியர்களையும் வேண்டாம் என்று சொல்ல முடியாது, அற்பமாக எண்ண முடியாது. கர்த்தர் அவர்கள் மூலமாக செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்து கொண்டே இருப்பார். இப்படி ஊழியர்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடியினால்தான் ஊழியர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர் உன்னதத்திற்கு ஏறி வரங்களை அளித்தார். அந்த வரம் கிறிஸ்துவின் வரம். அந்த கிறிஸ்துவின் வரம் 5 விதமான ஊழியர்கள். 3வது ஆண்டவராகிய இயேசு எதற்காக உயிரோடு எழுந்தார்?
முதலாவது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 6:20. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியனாய் அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். இப்படி இயேசுநாதர் பிரவேசித்தபடியினால் நமக்கு என்ன நன்மை? பிரியமானவர்களே, தலையாகிய கிறிஸ்து பிரவேசித்தபடியினால் நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் தந்திருக்கிறார். என்ன விசுவாசம்? மகா பரிசுத்த விசுவாசம். அந்த மகா பரிசுத்த விசுவாசம் என்னவென்றால், தலையாகிய கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலம் போனபடியினால் சரீரமாகிய நானும் பிரவேசிப்பேன். அந்த நித்திய பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்காய் பரிந்து பேசுகிறார். இயேசுநாதர் பரிந்து பேசியிராவிட்டால் இதற்கு முன்னால் நாம் அழிந்து போயிருப்போம். தோட்டத்திலே எஜமானன் தோட்டக்காரனிடம் கேட்கிறான், இந்த மரம் 3 வருஷமாய் கனி கொடுக்கவில்லையே, இதை வெட்டி போடு. உடனே இந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், எஜமானரே, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் கொத்தி எரிப்போட்டு பார்க்கிறேன், கனி கொடுத்தால் கொடுக்கட்டும், கொடாவிட்டால் வெட்டி போடலாம் என்று. அந்த தோட்டக்காரன் பரிந்து பேசினபடியினால் எஜமானன் இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று அனுமதி கொடுத்தான். இதுபோல எத்தனையோ நேரங்களில் நாம் கொடுக்க வேண்டிய கனி கொடுக்காத நேரங்களிலெல்லாம் தேவ சிங்காசனமும் தேவநீதியும் நம்மை வெட்டி போடு என்று சொன்ன நேரத்தில் நமக்காக தேவ சமூகத்திலே பரிந்து பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வருஷமும் கூட இருக்கட்டும், நான் கொத்தி எரிப்போட்டு பார்க்கிறேன், கனி கொடுத்தால் கொடுக்கட்டும், கொடாவிட்டால் வெட்டி விடுவோம். இயேசு எப்படி நம்மை கொத்துகிறார்? உபதேசங்களின் மூலமாய், அபிஷேகத்தின் மூலமாய், வரங்களின் மூலமாய் நம்மை கொத்துகிறார். எப்படி எரிப்போடுகிறார்? நமக்குள்ளே கிருபை தான் ஏறு. நமக்கு வேண்டிய கிருபை, வல்லமை. ஆனால் நாம் நிச்சயமாய் கனி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி நாம் இவ்வளவு நாட்கள் பாதுகாக்கப்பட்டோம். எத்தனை வருஷங்கள் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, பிரதான ஆசாரியனாய் அவர் பிரவேசித்தது நமக்காய் பரிந்து பேசும்படியாய். அது மட்டுமல்ல, அவர் பிரதான ஆசாரியனாய் உள்ளே பிரவேசித்தபடியினால் அங்கிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அங்கே என்ன இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மறைவான மன்னா, கர்த்தர் நமக்கு மறைக்கப்பட்ட ரகசியம், ஆழமான வெளிப்பாடு அவ்வப்போது தந்து கொண்டே இருப்பார். இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது? 10 கற்பனைகள் எழுதினதான 2 கற்பலகைகள். ஆண்டவர் அங்கிருந்து பல பிரமாணங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அன்பின் பிரமாணம், பரிசுத்த பிரமாணம், கிருபையின் பிரமாணம், சமநிலை பிரமாணம், விசுவாச பிரமாணம், எத்தனையோ பிரமாணங்களை அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலம் போனபடியினால் தான் அவைகளை வாங்கி நமக்கு அனுப்ப முடிகிறது. இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது? கிருபாசனம். நமக்கு தேவையான கிருபையை தந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் தான் எபிரேய நிருபக்காரன் என்ன சொல்கிறான்? நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற காலத்தில் சகாயின்றியும் கிருபை அடையவும் கிருபாசனத்தண்டை சேரக்கடவோ. பிரதான ஆசாரியன் அங்கிருந்து கிருபை அனுப்பி கொண்டே இருக்கிறார். பாடுகளிலே சந்தோஷப்பட உனக்கு கிருபை, வெற்றியின் வாழ்க்கை செய்ய கிருபை, பரிசுத்தமாகும்படி கிருபை, வியாதி வராமல் ஜீவிக்க கிருபை, தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்த கிருபை, கர்த்தருடைய வருகையிலே நீ மர்வமாக உயிரோடு எழும்ப கிருபை தருகிறார் கிருபாசனத்தில். இன்னும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது? கேருபீன்கள். அந்த கேருபீன்கள் மத்தியில் இருந்து அவர் பேசுகிறார். ஆகையினால் தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மகா பரிசுத்த விசுவாசம் இருக்கிறது.
அந்த விசுவாசம்தான் திரை வழியாய் நாம் பிரவேசிக்கக்கூடிய விசுவாசம். எப்படி இவர் பிரதான ஆசாரியனாக மாறினார்? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசியுங்கள். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார். ஆகையினால் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனானது உயிர்த்தெழுந்த பிறகுதான். இங்கே சொல்லி இருக்கிறது, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு. எதிலே பூர்ணரானார்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் எதிலே பூர்ணரானார் என்று சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 2:10 உபத்திரவத்திலே பூர்ணப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பல சுபாவங்களிலே பூர்ணர். இயேசு அன்பிலே பூரணர், இயேசு பரிசுத்தத்திலே பூரணர், இயேசு விசுவாசத்திலே பூரணர். ஆனால் அவர் பாடுகளிலே பூர்ணமடைந்தது இந்த உலகத்தில் வந்து தான் பூர்ணப்பட்டார். மீதியெல்லாம் பரலோகத்திலே அவர் பூர்ணமாக இருந்தார். எனக்கு ஒரு அருமையான நண்பர் இருந்தார். அவர் சொன்னார், நான் வெளிநாட்டுக்கு ஒரு படிப்பு படிக்க போகிறேன் என்று. நான் கேட்டேன், இந்தியாவில் அந்த படிப்பு இல்லையா? இல்லை ஐயா, வெளிநாட்டில் தான் அந்த குறிப்பிட்ட பாடம் இருக்கிறது, நான் அதை படிக்க போகிறேன். அப்போ இந்தியாவில் என்னென்ன பாடம் படிக்க முடியவில்லையோ அதை வெளிநாடுகளுக்கு சென்று படித்து கொண்டு வருகிறார்கள். இதுபோல் கர்த்தராகிய இயேசு பரலோகத்தில் இல்லாத ஒரு பாடம் உபத்திரவம்னு சொல்லக்கூடிய பாடம், அது பரலோகத்தில் கிடையாது. அங்கே சோதனை இல்லை, வேதனை இல்லை, சோதனைக்காரன் இல்லை, உபத்திரவம் இல்லை, பாடு இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, பலவீனம் இல்லை, வேதனை இல்லை. இந்த பாடமெல்லாம் படிக்கணும்னா அவர் தாயகம் விட்டு வெளிநாட்டுக்கு வந்தார். அந்த வெளிநாடு தான் நாம் இருக்கிறதான இந்த உலகம். அதனால் இந்த உலகம் சாதாரண உலகம்னு யாரும் யோசிக்காதீங்க. பரலோகத்தில் இல்லாத பாடமெல்லாம் இங்கே இருக்குது. பரலோகத்தில் சோதனைக்காரன் இல்லை, இங்கே தான் இருக்கிறான். பரலோகத்தில் சோதனை இல்லை, இங்கே தான் இருக்குது. பரலோகத்தில் வேதனை இல்லை, இங்கே இருக்குது. பரலோகத்தில் பசி இருக்கா, தாகம் இருக்கா, பலவீனம் இருக்கா? இல்லவே இல்லை. ஆகையினால் இந்த உலகத்தை யாரும் அற்பமாக பேசக்கூடாது. பரலோகத்தில் இல்லாத காரியங்களெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ இந்த பாடம் படிக்கிறதுக்கு தேவகுமாரனே பரலோகம் விட்டு பூலோகம் வந்தார். இங்கே வந்து தான் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். இப்போ கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணும்னா பாடுபடணும், பாடுபடணும்னா உலகத்துக்கு வரணும். பட்டபாடு அவருக்கு சரீரத்துக்கு பாடு, ஆத்மாவுக்கு பாடு, மனசில் பாடு. சரீரத்துக்கு வந்த பாடு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஊழிய நாட்களில் எத்தனையோ நாள் பசி, தாகம், பலவீனம், அது ஒரு பாடு. பிரயாணத்தில் வந்த பாடு, சிலுவையில் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, தாடமயிர் இழுக்கப்பட்டு, சவுக்கினால் அடிபட்டு, ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவுக்கு சரீரத்தில் எவ்வளவோ பாடு. இருதயத்தில் வந்த பாடு என்ன? சீசர்களெல்லாம் ஓடி போயிட்டாங்க. 12 பேரை பயிற்சி கொடுத்து வைத்தால் ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்தான், ஒருவன் மறுதலிக்கிறான், மற்ற 10 பேர் ஓடி போனார்கள். விண்ணப்பம் பண்ண முடியாது. ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன், என் புயமே எனக்கு துணையாயிற்று. நாம் சில நேரத்தில் வியாதியாக இருக்கும் பொழுது, பலவீனமாக இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யாராவது நமக்கு ஜெபிக்க மாட்டார்களா, உபவாசிக்க மாட்டார்களா என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்பது சகஜம். அப்போ இயேசுநாதர் அவ்வளவு பாடுகளை சகிக்கும் பொழுது யாராவது ஜெபிக்க மாட்டார்களான்னு பார்த்தா ஜெபிக்குவதற்கு யாருமே கிடையாது. எல்லாரும் ஓடி போனார். அது ஆத்மாவுக்கு வந்த பாடு. மனசுக்கு வந்த பாடு என்ன? சரி, மனுஷன்தான் ஓடி போயிட்டான்னு சொல்லி வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்த்தால்
பிதா தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்து விட்டார். பேசாமல் இருக்கிறார், காது கேளாமல் இருக்கிறார். அது மனசுக்கு வந்த பாடு. ஆகையினால்தான் அந்த பாடல் மீதியிலே இயேசுநாதர் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கையுற்றி. இப்படி அவர் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், சீஷர்களுக்கு தன்னை தாழ்த்தினார், யோவான் ஸ்நானனுக்கு தாழ்த்தினார், பிலாத்துக்கு தாழ்த்தினார், ஒவ்வொரு போர்ச்சேவனுக்கும் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். போர்ச்சேவன் என்ன சொன்னாலும் இயேசு கீழ்ப்படிந்தார். தலையை காட்டு காட்டினார், முதுகை காட்டு காட்டினார், கையை நீட்டினார், காலை நீட்டினார். கர்த்தராகிய இயேசு எல்லா போர்ச்சேவனுக்கும் கீழ்ப்படிந்தார். எந்த போர்ச்சேவனும் இயேசுநாதர் எனக்கு கீழ்ப்படியில்லைன்னு சொல்லவே மாட்டான். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க சொன்னால் 2 மைல் தூரம் போகணும்னு சொன்னார். கடைசியில் இயேசுநாதரை கொல்கத்தா மீட்டுக்கு போக சொன்னார்கள். இயேசு போனார், பாறைச்சிலுவை சுமந்து கொண்டே போனார். முகங்குப்புற அவ்வப்போது விழுந்தாலும் எழும்பி பழையபடியும் போனார். இப்படி தான் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தான் பூரணனான பின்பு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியனானார். உபத்திரவத்திலே பூர்ணமடைந்த பின்பு, தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பின்பு, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள பிரதான ஆசாரியனாய் மாறினார். ஆரோனிய முறைமையின்படி அல்ல. ஆரோனிய முறைமை என்ன சொன்னது? லேவி கோத்திரத்தான் மட்டும்தான் பிரதான ஆசாரியனாக முடியும் என்று சொன்னது. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமை என்ன சொன்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் ஆகலாம் என்று சொன்னது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி யூதா கோத்திரத்திலே பிறந்தார். நியாயப்பிரமாணமோ லேவி கோத்திர முறைமையோ ஆரோனின் முறைமையோ இயேசுநாதரை பிரதான ஆசாரியன் ஆக்கவே ஆக்காது. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமை என்ன சொன்னது? இயேசு கிறிஸ்துவன் பிரதான ஆசாரியனாய் மாறலாம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்காகிய பரிசுத்தாவியைப் போல இவர் தன்னை பிரதிஷ்டையின் மூலமாக மாற்றிக்கொண்டார். அந்த மெல்கிசேதேக்குக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை, வம்ச வரலாறு இல்லை. இயேசுநாதர் தாய் இருந்தும் தாய் இல்லாதவராக, தகப்பன் இருந்தும் இல்லாதவராக, வம்ச வரலாறு இல்லாதவராகவே காணப்பட்டார். ஆகையினால் தன் தாயை பார்த்து காணா ஒரு கல்யாணத்தை சொன்னார், சிறியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஒருமுறை பிரசங்கம் பண்ணி முடித்தவுடனே உம்மையுடைய தாயார் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள். இயேசுநாதர் சொன்னார், எனக்கு தாயார் யார்? தேவசித்தம் செய்கிற இந்த சீஷர்கள் தான் எனக்கு தாயாரும் சகோதரரும். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுநாதர் என்ன சொன்னார்? சிறியே அதோ உன் மகன், யோவான் அதோ உன் தாய். இந்த 3 சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்துக்கு தாய் இருந்தும் இல்லாதவராகவே ஜீவித்தார். பிரதிஷ்டையினால் அந்த மெல்கிசேதேக்கை போல இவரும் மாறினார். தகப்பனை பற்றி என்ன? பண்டிகையிலே இயேசுநாதரை விட்டு மரியாளும் யோசேப்பும் போய்விட்டார்கள். கடைசியில் வழியெல்லாம் தேடி காணவில்லை. திரும்ப வந்து பார்க்கும் பொழுது இவர் ஆலயத்துக்குள்ளே ஆகமத்தை வாசித்து விவாதித்து கொண்டிருக்கிறார். மரியாள் சொல்லுகிறார், நானும் உன்னுடைய தகப்பனார் உன்னை தேடி அதிகமாய் கஷ்டப்பட்டோம். அப்பொழுதுதான் இயேசுநாதர் சொன்னார், நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருப்பதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஆகையினால் யோசேப்பு என்ற ஒரு தகப்பன் இருந்தும் கூட தகப்பன் இல்லாதவராய் ஜீவித்தார். இயேசு கிறிஸ்துக்கு வம்ச வரலாறே கிடையாது. இயேசு கிறிஸ்து விவாகமாகவும் இல்லை, வம்ச வரலாறு உண்டாகவும் இல்லை. ஆபிரகாமாவது ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு இல்லாதவராக இருந்தார். மெல்கிசேதேக்கு போல இவர் பிரதிஷ்டையிலே ஜீவித்தபடியினால் அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள பிரதான ஆசாரியனாய் இயேசு மாறினார். இப்பொழுது அவர் பிரதான ஆசாரியனாய் திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். ஆகையினால் நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? நாமும் பிரவேசிக்கலாம்.
அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியனாய் மாறினபடியினால் யார் யாரெல்லாம் அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதிஷ்டை உள்ளவர்களாய் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசாரியர்களாய் மாற்றுகிறார். பிற்காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் பென்யமீன் கோத்திரத்தான், அவனும் கூட நியாயப்பிரமாணத்தின்படி லேவி கோத்திர முறைமையின்படி ஆசாரியனாக முடியாது. ஆனால் அவன் சொல்லுகிறான், கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. பவுல் ஊழியக்காரனானது கிருபையினால். கிருபை எந்த மனிதனையும் ஊழியக்காரனாக்கிடும். அந்த கிருபையானது எந்த கோத்திரம் என்றோ எந்த வம்சம் என்றோ எந்த இனம் என்றோ எந்த குடும்பம் என்றோ பார்க்கவே பார்க்காது. ஒரு மனிதனுக்குள்ளே கிருபை வந்து விட்டதென்றால் அந்த கிருபை எப்படியாவது அந்த மனிதனை தேவ சித்தப்படி உள்ள ஊழியக்காரனாய் மாற்றி விடுகிறது. கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. ஆகையினால் கர்த்தராகிய இயேசு உயிரோடு எழுந்து பிரவேசித்தது நம்மையும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகும்படியாக. அதற்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியனானால் நாம் என்னென்ன நிலையிலே எப்படி எப்படி அவருக்கு ஒப்புக் கொடுக்க முடியுமோ அப்படி எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். பலிபீட தண்டையிலே அந்த பிரதான ஆசாரியர் நிற்கும் பொழுது நாம் நம்மை பலிப்பொருளாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சர்வாங்க தகன பலியாய், போஜன பலியாய், சமாதான பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் குத்து விளக்கின் அருகாமையில் நிற்கும் பொழுது நாம் மனப்பூர்வமாய் நம்முடைய கரிந்திரிகள் எல்லாம் வெட்டப்படும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். நமக்குள்ள சுயம் பெருமை மேட்டுமை எல்லாம் வெட்டும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் ஊற்றுகிற எண்ணெய்க்கு ஏற்றபடி, அபிஷேகத்துக்கு ஏற்றபடி நாம் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் சமூகத்தப்ப மேசைக்கு அருகாமையில் இருந்தால் அந்த பிரதான ஆசாரியன் அப்பம் சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த அப்பத்தை தருவார். நாம் அவருக்கு குமாரர்களாய் காணப்பட வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் தூப வர்க்கத்தை தூப பீடத்திலே போடும் பொழுது நாமும் கூட அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியனோடு சேர்ந்து நாமும் சரியான ஜெப வீரர்களாய் மாற வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்த ஸ்தலம் பிரவேசித்தது போல நாமும் அவரோடு கூட ஐக்கியமாக இருந்தால் நிச்சயமாய் அவர் இருக்கிற இடத்துல நாமும் போய் சேர முடியும். அந்த மகாபரிசுத்த ஸ்தலம்தான் புதிய எருசலேம். அந்த 2 கேருபீன்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் பேசுகிறாரே அந்த இடம்தான் சியோன். கர்த்தர் நம்மை எருசலேமுக்கும் சியோனுக்கும் கொண்டு போவார். பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் அந்த ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் வரங்களையும் உபதேசங்களையும் சத்தியங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் எப்படியாயினும் அவரை போல மாறி அவரோடு கூட அவர் இருக்கிற இடத்திலே போய் சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உயிர்த்தெழுந்த இயேசு சிங்காசனத்தில் வீற்றிருந்து என்ன சொல்லுகிறார்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். இயேசு உயிர்த்தெழுந்தபடியினால் தான் சிங்காசனத்தில் உட்கார முடிந்தது. ஆகையினால் நாமும் அவரோடு கூட உட்காரும்படி அவர் சொல்லுகிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. பாவத்தை, வியாதியை, பிசாசை, இயற்கையை, உலகத்தை, மரணத்தை, பாதாளத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். அதற்கு அந்த கர்த்தராகிய இயேசு என்ன செய்கிறார்? பரலோகத்திலிருந்து அவருடைய இரத்தத்தினாலும் வசனத்தாலும் ஆவியினாலும் அன்பினாலும் விசுவாசத்தாலும் கிருபையினாலும் நீதியினாலும் நமக்கு ஜெயம் தந்து கொண்டே இருக்கிறார். இதை விளங்கி கொண்ட பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்று இயேசு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல நாம் உட்காரும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசு உயிர்த்தெழுந்தது நம்மை சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படி, நமக்கு வல்லமை அதிகாரத்தையும் தரும்படி. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது.
ஆகையினால் இயேசு உயிர்த்தெழுந்தபடியினால் அவருக்கு வல்லமை அதிகாரமும் கிடைத்திருக்கிறது. நமக்கு அதே வல்லமை அதிகாரத்தையும் தரும்படி அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தபடியினால் அவருக்கு ஒரு மகிமையின் சரீரம் கிடைத்தது. எப்படி தெரிகிறது? இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இருந்த சரீரம் வேற, உயிர்த்தெழுந்த பிறகு இருந்த சரீரம் வேற. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இருந்த சரீரம் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உள்ள சரீரம். ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் மாம்சமும் இரத்தமும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அது என்ன சரீரம்? மகிமையின் சரீரம். ஆகையினால் தான் அந்த மகிமையின் சரீரத்தை, அந்த மகிமையை பார்த்த உடனே சவுல் கீழே விழுந்தான். அவன் கண் குருடாகிவிட்டது. பிறகு அனனியா போய் ஜெபமன பிறகுதான் கண்ணிலிருந்து செதில் போல ஒன்று கீழே விழுந்து கண் தெரிந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த 10 இருந்த யோவான் செத்தவனை போல கீழே விழுந்தான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் மரித்தேன், சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ மகிமையின் சரீரம் வேற, உயிர்த்தெழுந்த சரீரம் வேற. கர்த்தர் நமக்கு அந்த சரீரத்தை தரப்போகிறார். உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருக்கிற இன்னொரு தன்மை என்ன? பூட்டி கிடக்கிற அறைக்குள்ளேயும் போகும். சீசர்கள் பயந்து நடுங்கி கதவு ஜன்னல்கள் எல்லாம் பூட்டி பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு உள்ளே போனார். அவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள். பூட்டி கிடக்கிற அறைக்குள்ள அந்த சரீரம் போகக்கூடும். அப்படியானால் நமக்கு அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் கிடைக்குமானால் நாம் நினைத்த இடத்துக்கு போகலாம். இன்னைக்கு எருசலேம் போக முடியாதவர்கள் கவலைப்படாதீங்க. 1000 வருஷ அரசாட்சியில் நமக்கு இந்த உயிர்த்தெழுந்த சரீரம் கர்த்தர் நமக்கு தருவார். நாம் எருசலேமுக்கு போகலாம். தலைநகரமாகி எருசலேமை போய் பார்க்கலாம். நாம் நினைத்த இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆகையினால் இயேசு உயிர்த்தெழுந்தபடினால் நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டென்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரத்தில் இயேசு மறுமலையில் மறுமானபடியினால் நாமும் மறுரூபம் ஆவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, கடைசிய காலம் துணிக்கும், அப்போது ஒரு நிமிஷத்திலே ஒருமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுவமாவோம். ஆனால் வேறு சிலரை பற்றி என்ன சொல்கிறார்? தெசலோனிக்கேயருக்கு கர்த்ததாமியான வரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடு இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ ஒரு கூட்டம் பேர் உயிரோடு எழும்புவார்கள், ஒரு கூட்டம் பேர் மருவமாவார்கள். நாம் எல்லாரும் எந்த கூட்டத்தில் இருப்போம் என்று நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை மரித்தவர்கள் கூட்டத்தில் இருந்தால் உயிரோடு எழும்ப வேண்டும், உயிருள்ளவர்கள் கூட்டத்தில் இருந்தால் மருவமாக வேண்டும். எதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மர்வமாக வேண்டுமானால் நாம் மகிமை மேல் மகிமையடைந்து அனுதினமும் மர்வமாய் கொண்டிருந்தால் இயேசு வரும்பொழுது மர்வமாகலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் என்ன சொல்லுகிறது? 17-18 வசனங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தரால் நாம் எல்லாரும் மகிமை மேல் மகிமையடைந்து மர்வப்படுகிறோம். தினந்தோறும் மகிமையின் மேல் மகிமையடைந்து மர்வப்பட்டால் இயேசு வரும்பொழுது மர்வமாகலாம். உயிர்த்தெழும்ப வேணுமா? கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கணும். அதனால் முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வர வேண்டும், பிறகு கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்க வேண்டும், பிறகு கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்க வேண்டும். பரிசுத்தாய் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறோம். கிறிஸ்துவ போல ஜீவித்தால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கலாம். இல்லாவிட்டால் இயேசுநாதர் லவோதிக்கா சபைக்கு சொன்னது போல சொல்லுவார், நீ வெதுவெதுப்பாக இருப்பதனால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இயேசு அனலாக இருக்கிறது போல, ஒளியாக இருக்கிறது போல, பரிசுத்தராக இருக்கிறது போல, அன்பாக இருக்கிறது போல, விசுவாசமாக இருக்கிறது போல நாம் இயேசுவை போல இருந்தால் இயேசுவுக்குள்ளே இருக்கலாம். அப்படி இயேசுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு நாள் நாம் மரித்தாலும் இயேசுக்குள்ளே மரிக்கலாம். கர்த்தர் வரும் பொழுது நாம் உயிரோடு எழும்பலாம். ஆகையினால் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி இன்று சுருக்கமாக நாம் சிந்தித்தோம். அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் நாம் உயிரோடு எழும்ப மறுரூபமாக நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான நல்ல தெய்வமே, இந்த வேலைக்காய் உம்மை தோத்திருக்கிறோம் அப்பா. உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நாங்கள் சிந்திக்க உதவி செய்தீர் ஆண்டவர், அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்தமுள்ள ஆவியினாலும் நீர் உயிரோடு எழும்பினீர். எங்களுக்கு அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை அதிகமாய் தாரும் ஆண்டவரே.
அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை நாங்கள் உணர அனுபவிக்க உதவி செய்யும். எங்களுடைய சிந்தை பரிசுத்தமாகும்படி ஆவியானவரே பரிசுத்தமான சிந்தையை உண்டாக்கும். திருவசனத்தின் மூலம் நாங்கள் பரிசுத்த சிந்தையை உருவாக்க உதவி செய்யும். நீர் உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவியை தந்தீர், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஈவை எங்களுக்கு தந்திருக்கிறீர், ஊழியர்களை தந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். நீர் மகாபரிசுத்த ஸ்தலம் பிரவேசித்தபடியினால் அங்கிருந்து அநேக ஆசீர்வாதங்களை தந்து கொண்டே இருக்கிறீர், எங்களுக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரப்பா. எப்படியாயினு நீர் இருக்கிற இடத்துல நாங்களும் வர முடியும் என்ற நம்பிக்கையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மோடு கூட ஐக்கியமாயிருந்து உம்மை பின்பற்ற உதவி செய்யும். உங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு இன்றும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென்.